சமயத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மக்களே 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் ஐடி ஊழியர். அவன் அந்த ஆள் சாஃப்ட்வேர் முடிச்சுக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான், அவங்க அம்மாக்கிட்ட எல்லாம் போதைக்கு அடிமையாகி என்ன பண்ணியிருக்கிறான், அவங்க அம்மாக்கிட்ட காசு கேட்டு அவங்க அம்மா காசு கேட்டு அவங்க அம்மா அவங்களையும் பாலியல் தொல்லை பண்ணி அவனை வளர்த்து அவங்க சித்தியும் பாலியல் தொல்லை பண்ணி 2 பேர்த்தையும் அடித்து கொன்னுட்டான். ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்களே போய் கேஸ் கொடுத்துட்டாங்க. அவன் மேலே கேஸ் கொடுக்கவும் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் போலீஸில் இருந்துட்டு வெளியே வந்துட்டான். ஜாமீனில் வெளியே வந்தவன் என்ன பண்ணிட்டு அதே அம்மாவை அடித்து கொன்னுட்டான். அவங்க சித்தியும் ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்கிறான். இப்படி இருக்கும்போது மறுபடியும் அவங்க போய் இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க இது மறுபடியும் வரத்துக்கு விட்டாங்க நாட்டுக்குது. இதுக்கடையில் என்ன பண்ணால், பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறான், பச்சை குழந்தைய. அந்த குழந்தைய இவனை பார்த்து நல்லா பேசி விளையாட மாட்டேருக்குது. அந்த குழந்தைய பிடிச்சி கெடுத்து அந்த பிள்ளை கத்தவும் வாயை பிடிச்சி அமுத்தி கொன்னுட்டு பேப்பருங்க அது இதுன்னு போட்டு எரிச்சு அந்த பிள்ளைய ஒன்றுமில்லாத அந்த பிள்ளைய கொன்னுட்டான். பிள்ளைய எரிச்சிட்டான், அரைக்குறையாக எரிச்சிட்டான். இது குழந்தைய தேடி பார்த்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி இவனை கொண்டு போய் போலீஸில் ஒப்பு கொடுத்து போலீஸில் வச்சாங்க. 4-5 வருஷம் தான் ஆச்சு மக்களை. அவனுக்கு ஜாமீன் அவங்க அப்பங்கார ஜாமீனில் வாங்கி வந்து இப்போ வெளியே வந்துட்டான். வெளியே வந்து வெளியே வரப்போகிறான். நினச்சி பாருங்க மக்களை, அந்த குழந்தைய கொன்னதுக்கும் அவங்க அம்மாவில் இன்னொருத்தர் வச்சு அம்மாவை கொன்னதுக்கும் அவனுக்கு தண்டனை 4-5 வருஷம்தான். அப்போ பாருங்கள், அதுக்கு கமாண்டில் நிறைய பேர் போட்டிருக்காங்க, ஜட்ஜுக்கு கண்ணு தெரியலையா, ஜட்ஜுக்கு போதை இருந்தாரா இல்லை கோமா ஸ்டேஜில் போயிட்டாரான்னு கேட்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம நாட்டிலோடைய சட்டங்கள் ஒழுங்குகள் இருக்குதுன்னு பார்த்துக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு கேவலமாக இருந்தால் மறுபடியும் தப்பு செய்கிறவன் துணிஞ்சு செய்வான். என்ன 4-5 வருஷம் தான் உள்ளே போய் இருக்க போகிற வெளியே வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து மட்டும் சும்மா இருப்பானா, மறுபடியும் அதே தப்புகளை அவன் செய்வான், அந்த குற்றங்களை செய்வான். ஒரு தாட்டி செஞ்சுட்டு ஒரு தாட்டி தின்னு ருசிக்கிட்டான்ல, இன்னும் மறுபடியும் அதை தான் திரும்ப செய்ய போகிறான். இவனுக்கு எதுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து மரண தண்டனை கொடுத்து இவனை வெளியே வந்து விட்டுருக்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பாருங்க நம்ம அரசாங்கம்.